அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேகன்சிஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பெல் ரெக்யூர்மெண்ட். இது வந்து பெல் கிடையாது, பெல், அதாவது BHEL அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ரெக்யூர்மெண்ட். ஸோ 400 வேகன்சி. இதுக்கு வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோவும் எலிஜிபிள் தான். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எவ்வளவு வேகன்சி, எந்தெந்த இன்ஜினியரிங்லாம் எலிஜிபிள், ஸோ எல்லா டீடைல்ஸுமே நம்ம பார்ப்போம். மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இதே மாதிரி அப்டேட்டுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஷார்ட் நோட்டீஸ் தான் விட்டுருக்காங்க. இங்க பாருங்க, யார் யாருக்கு எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரைனிங், அது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ட்ரைனிங் ரெக்யூர்மெண்ட். ஸோ இந்தியா லீடிங் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ லெவல் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ லெவல் பொசிஷனுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் எடுக்கிறாங்க. So after confirming their eligibility per the detailed online notification and appear for a computer based examination. So இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல தான் நடக்க போகுது. உங்களுக்கு BHEL இன்ஜினியரிங் ட்ரைனிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 வேகன்சி. BHEL சூப்பர்வைசர் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா 250 வேகன்சி. ஸோ யார் என்னென்ன எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இன்ஜினியரிங் ட்ரைனிங்ன்றப்ப ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது 4 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிடெக். அதுக்கப்புறம் 5 இயர் இன்டகிரேட்டர் மாஸ்டர் டிகிரி டியூவல் டிகிரி ப்ரோக்ராம் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 போஸ்டிங். அதுல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் 25, சிவில் 25, எலக்ட்ரானிக்ஸ் 20, கெமிக்கல் 5, மெட்டலர்ஜி 5, மொத்தம் 150 வேகன்சி. இது இன்ஜினியரிங் ட்ரைனிங்க்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சூப்பர்வைசர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர். நிறைய பேர் இந்த ரெகுலர் ஃபுல் டைம்ன்றப்ப இது செகண்ட் இயர்ல இருந்து, அதாவது லேட்டரல் என்ட்ரியா போனவங்க எலிஜிபிளா, அதே மாதிரி ஃபுல் டைம்னா அந்த +2 முடிச்சுட்டு போனவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம்னா 3 வருஷம் படிச்சவங்க தான். சரிங்களா? டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் 65% மார்க் மினிமம் எடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? SC STக்கு 60% எடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, சிவில் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. சரியா? மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா 140 வேகன்சி. டிப்ளமோக்கு பாத்தீங்கன்னா 140 வேகன்சி. எலக்ட்ரிக்கல் 55, சிவில் 35, எலக்ட்ரானிக்ஸ் 20, ஓவராலா 250 வேகன்சி மொத்தம் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எடுக்க போறதுனால இது வேகன்சி கம்மியா இருந்தாலும், பட் இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்குன்னு போறவங்க வந்து கம்மி தான். சரிங்களா? சோ இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் 1 பிப்ரவரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிரும். சோ லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 28 பிப்ரவரி. சரியா? ஸோ அதே மாதிரி எல்லாமே அப்ளிகேஷன் வந்து 1 பிப்ரவரியில வரும். ஸோ என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்றத கண்டிப்பா அதுல நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி CPT எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் ஆர் 150 மார்க்ஸ். ஸோ நீங்க பப்ளிக் செக்டார் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மகாரத்னா நவரத்னா அது 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா வந்துச்சு பாத்தீங்களா, HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஸோ அதோட வீடியோலாம் நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வீடியோ முடியறப்ப உங்களுக்கு டீட்டெயிலா அதுல தெரியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிப்ளமோக்கு மெட்டீரியல், நம்ம மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம மெட்டீரியலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? டிப்ளமோ சிவில் இருக்கு, டிப்ளமோ ECE EEE இருக்கு, டிப்ளமோ மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ எல்லாமே ஸ்டடி மெட்டீரியலா இருக்கு. இதை வாங்கி படிச்சாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். தயவு செய்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சாம்பிள் எல்லாமே பாத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த வேகன்சில வாய்ப்பை என்னைக்குமே தவற விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு வாய்ப்பையும் பொன்னான வாய்ப்பா பயன்படுத்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? Thank you so much.